أعوذ بالله من الشيطان الرجيم. ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد كما صليت على إبراهيم في العالمين إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت في العالمين إنك حميد مجيد. فإن قال الله تعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியங்கள், தாபியங்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய அருளும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. புனிதமிகு ஜும்மா கடமையை நிறைவேற்றுவான் வேண்டி அல்லாஹ்வினுடைய மாளிகையிலே ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேச செல்வர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை எந்த வேளையிலும் எச்சந்தர்ப்பத்திலும் இரகசியத்திலும் பரகசியத்திலும் தனிமையாகவும் கூட்டான வாழ்க்கையிலும் அந்த ரப்புல் ஆலமீனை அஞ்சி நடக்கும்படி முதலில் அடியனுக்கும் அப்படி அதன் பின்னால் உங்களுக்கும் வன்மையான வசியத் என்னும் நற்கட்டளை பிறப்பித்துக் கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் எல்லோரும் முக்கியமான மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய 1437ஆம் ஆண்டை அடைந்து அதில் முதலாம் மாதம் முஹர்ரம் மாதத்தில் நடுப்பகுதியிலே நாம் எல்லோரும் இருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் உலக முழுக்கவும் குறிப்பாக நம்முடைய நாடுகளிலும் நடக்கின்ற அனர்த்தங்களை பற்றியும் அந்த வேளையில் ஒரு மூமின் எந்த அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் சுட்டிக்காட்டுகின்றது என்பதையும் பேசுவது எனக்கும் உங்களுக்கும் பொருத்தம் என்று கருதுகிறேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உண்மையில் உலக நாடுகளை பொறுத்தவரையில் ஒரு சில நாடுகளில் மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுடைய இயல்பான நிலையை மாற்றி விடுகின்றான் என்று சொன்னால் அங்கே அவனுக்கு சோதனை அல்லது கஷ்டம் என்று நாம் பார்க்க முடிகின்றது. இந்த சோதனைகள்
ஒரு மனிதனுடைய இயல்பு நிலையை மாற்றம் காண்கின்ற பொழுது அந்த மூமின் ஒரு மனிதன் தன்னுடைய இயல்பை விட்டும் மாற்றம் காண்கின்றான் என்பதை நாம் எல்லோருமே தங்களுடைய அடிப்படை ரீதியான விடயங்களை நாம் உற்று நோக்கலாம். ஏனெனில் உண்மையில் சமகாலத்திலே ஓரிரு தினங்களுக்கு முன்னால் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளில் நிலநடுக்கம் ஏற்பட்டு கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட சகோதரர்கள் இதுவரைக்கும் மரணித்திருக்கின்றார்கள் என்ற தகவல் நாம் எல்லோரும் ஊடகங்களில் ஊடாக நாம் பார்த்திருக்கின்றோம். அதே போன்று நம்முடைய நாடுகளில் மேல் மலை மாகாணங்களிலே நிறைய மண் சரிவுகள் ஏற்பட்டு பல வீடுகள் சேதமான நிலைப்பாடிலும், குறிப்பாக நம்முடைய இந்த ஏரியாவை பொறுத்தவரையில் ஒரு வாரங்கள் தொடக்கமாக மழைகள் பொழிந்தும் இவ்வாறாக ஒரு வகையான சூழலிலே நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இதே சந்தர்ப்பத்தில் நாம் உண்மையிலே மனிதன் என்ற அடிப்படையில் நமக்கு ஏற்படக்கூடிய இவ்வாறான கஷ்டங்களின் போதும், இவ்வாறாக ஏற்படக்கூடிய சோதனைகளின் போதும் ஒரு மூமின் எந்த அமைப்பில் அவன் வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம் போதனையாக சொல்லாமல் விடவில்லை. மாற்றமாக இந்த மனிதன் தன்னுடைய சோதனைகள், அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போன்று தன்னுடைய இயல்பான நிலையை விட்டு மாற்றம் காணுகின்ற பொழுது மனிதனுக்கு இப்படியான சோதனைகள், கஷ்டங்கள் வருகின்றது. ஒரு மனிதனுக்கு கடுமையான பொருளாதாரத்தை அல்லாஹு தாலா கொடுத்து அந்த பொருளாதாரத்தில் வீழ்ச்சி காணுகின்ற பொழுது அந்த மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சோதனையாக இருக்கின்றது. அதே போன்று ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தாலா குழந்தை என்கின்ற பாக்கியத்தை அல்லாஹு தாலா வழங்கி அந்த குழந்தைகளை உரிய அமைப்பில் இல்லாமல் போகின்ற பொழுது அந்த குழந்தைகளின் மூலமாக அல்லாஹு தாலா சோதனையாக வழங்குகின்றான், ஆக்குகின்றான் என்று பார்க்கலாம். இப்படியாக ஒவ்வொரு மனிதனுடைய அந்த இயல்பு, இயற்கையான தன்மைகள் தான் வாழ்கின்ற அந்த அமைப்புக்கு இல்லாமல் போகின்ற பொழுது அவனுக்கு இந்த சோதனைகள் என்பதும் கஷ்டங்கள் என்பதும் நிகழ்ந்து விடுகின்றது. எனவே ஒரு மூமினை பொறுத்தவரையில் இந்த சோதனைகளின் போது, இவ்வாறு நிகழப்படுகின்ற கஷ்டங்கள், அனர்த்தங்களின் போதெல்லாம் அந்த மூமின் எந்த அடிப்படையில் வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லாமல் விடவில்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்கரா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே சொல்லுகின்ற பொழுது وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். உங்களை நாங்கள் ஒரு சில விடயங்களின் மூலமாக உங்களை நாங்கள் சோதிப்போம், உங்களை நாங்கள் கஷ்டப்படுத்துவோம், உங்களை ஒரு வகையான ஆள்கொள்ளக்கூடிய அமைப்பில் நாங்கள் உங்களை ஆக்குவோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, அது பயன் மூலமாக இருக்கலாம், அல்லது பசி பட்டணிகள் மூலமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய சொத்து செல்வங்களை குறைப்பதன் மூலமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஆத்மாக்களை இவ்வாறான அனர்த்தங்கள் மூலமாக மரணம் என்கின்ற அடிப்படையில் உங்களுடைய சோதிக்க முடியும், அல்லது உங்களுக்கு ஏற்படக்கூடிய விளைச்சல்கள், நீங்கள் அறுவடை செய்யக்கூடிய அந்த அறுவடை காலங்களில் இப்படியான வெள்ளப்பெருக்கங்கள் ஏற்படுகின்ற பொழுது உங்களுடைய விளைச்சல்களில் குறைவுகள் ஏற்படலாம். இப்படியாக அல்லாஹு தஆலா பலவிதத்திலும் சோதனைகளை உண்டு பண்ணுகின்றான். இது அல்லாஹ்வுடைய சுன்னாவாக, நியதியாக இருந்து கொண்டிருக்கின்றது. மனிதனுக்கு இப்படியாக பொருளாதார ரீதியாகவும், சொத்துக்களின் மூலமாகவும், அல்லது உடமானங்கள் மூலமாகவும், உயிரிழப்புகள் மூலமாகவும் பலவிதத்திலும் அல்லாஹு தஆலா சோதனைகளை கொடுப்பதென்பது அல்லாஹ்வுடைய சோதனையாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு வபஸ்ஸிரி ஸாபிரீன், இந்த வேளையில் பொறுமையோடு நீங்கள் இருப்பீர்களாக இருந்தால், அல்லாஹு தஆலாவுடைய நியதியின் பிரகாரம் அல்லாஹ்வுடைய சுன்னா நடக்கின்றது என்று ஏற்றுக்கொள்வீர்களாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல சுபசோபனம் இருக்கின்றது என்ற செய்தியை அல்லாஹு தஆலா இந்த அல் குர்ஆன் வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த அல் குர்ஆன் வசனத்தினூடாக சூரத்து பக்கராவின் 155வது வசனத்தினூடாக நாம் விளங்குகின்ற விடயம் என்று சொன்னால், இவ்வாறான சோதனைகள் என்பது உலகம் முழுக்க நடைபெறும். இப்பொழுது ஒரு புதிதாக ஒரு தகவல் செய்திகளில் நாம் எல்லோருமே கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். உலகத்துக்கு அடுத்த வருகின்ற மாதம் 13ஆம் தேதி அல்லது 14ஆம் தேதி ஒரு கல்லொண்டு விழப்போகின்றது, அது எந்த ஏரியாவில் விழுகின்றதோ தெரியாது என்ற தகவல். உண்மையில் இவ்வாறெல்லாம் ஏற்படுகின்ற அந்த நிலவரங்கள், அந்த செய்திகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அந்த நியதியின் பிரகாரம்,
அல்லாஹ்வினுடைய அந்த நாட்டத்தின் பிரகாரம் அல்லாஹு தஆலா இப்படியாக ஏற்படுகின்ற பொழுது மூமின் என்ன விடயத்தை செய்ய வேண்டும்? அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஏற்றுக்கொண்ட ஒரு விசுவாசி இவ்வாறாக ஊடகங்கள் மூலமாக செய்திகளின் மூலமாக நடக்கின்ற விடயங்களை நாம் பார்ப்பதற்கு முன்னால் அல்லாஹு தஆலாவே அல் குர்ஆனில் சூரத்துல் பக்ரா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தின் 155வது வசனத்தில் அல்லாஹு தஆலா பதிவு செய்திருக்கின்றான். இது 1437 வருடங்களுக்கு அப்பால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹு தஆலாவுடைய தூதருக்கு அருளிய அந்த வாக்கு சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹு தஆலா பதிவு செய்திருக்கின்றான் என்றால் அதை வெறுமனே நாம் ஓதுவதற்காக வேண்டி அல்ல, மாற்றமாக அந்த அல் குர்ஆன் வசனத்தை ஓதி அதனுடைய பொருளை விளங்கி அது என்ன சொல்லுகின்றது என்ற செய்தியை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா பதிவு செய்திருக்கின்றான். எனவே இப்படியாக நிகழ்வுகள் வருகின்ற பொழுது ஒரு மூமினை பொறுத்தவரையில் அந்த மூமின் எந்த அடிப்படையில் வாழ வேண்டும், என்ன விடயத்தை அவன் செய்ய வேண்டும் என்று பார்த்தோம் என்று சொன்னால், முதலாவதாக இவ்வாறாக வெள்ளப்பெருக்கள் மூலமாக இருக்கலாம், அல்லது கொடுக்கப்பட்ட சொத்துக்களை அல்லாஹு தஆலா அளிப்பதன் மூலமாக இருக்கலாம், அல்லது குழந்தைகள் மூலமாக அல்லாஹு தஆலா சோதிக்கலாம். இப்படியாக பலவிதத்திலும் அல்லாஹு தஆலா சோதனையை ஏற்படுத்துவான். அது அல்லாஹ்வுடைய நியதி என்று ஏற்றுக்கொண்டோம் என்றால் நாம் முதலாவதாக என்ன செய்ய வேண்டும் என்றால் பொறுமையோடு இருக்க வேண்டும். இது எல்லா விடயமும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடக்கின்றது என்பதை நாம் ஏற்றுக்கொண்டு, ஏன் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பதிவு செய்திருக்கின்றான், அது நடக்கின்றது என்ற நிலைப்பாடோடு நாம் ஏற்றுக்கொண்டு நாம் பொறுமையாக இருந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த பொறுமையை பொறுத்தவரையில் இந்த பொறுமையை ஒரு மனிதன் தன்னுடைய அடைக்கலமாக ஆக்குவது என்பது, இந்த பொறுமையை தனக்கு ஏற்படக்கூடிய அந்த கஷ்டங்களின் போதும், தனக்கு ஏற்படக்கூடிய துயரங்களின் போதும், தனக்கு ஏற்படக்கூடிய அந்த சகிக்க முடியாத தன்மைகளின் போதும் அவன் பொறுமையை கையாள வேண்டும் என்பது இஸ்லாம் சொல்லுகின்றது. ஏனெனில் அதை எடுப்பது என்பது, பொறுமையை ஒரு மனிதனுக்கு கொண்டு வருவது என்பது ஒரு மிகவும் கஷ்டமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் தான் இந்த பொறுமையோடு இருக்கின்ற ஒரு மனிதனுக்கு எல்லா சந்தர்ப்பங்களும் இந்த பொறுமையை கையாளக்கூடிய மனிதனுக்கு பல விசேடமான தன்மையை அல்லாஹு தஆலா கொடுப்பதாக அல் குர்ஆன் வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். முதலாவதாக இந்த பொறுமையினூடாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் என்ன தெரியுமா சகோதரர்களே? சுவர்க்கத்தை அல்லாஹு தஆலா தருகின்றான். அதனென்று சொல்லக்கூடிய சுவர்க்கத்தை இந்த பொறுமையாளர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுப்பதாக சூரத்து ராத் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தின் 23ஆம் 24ஆம் வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். யாருக்கு? யார் ஒரு மனிதன் தனக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களின் போதும், தன்னுடைய தொழிலிலே ஏற்படுகின்ற நஷ்டத்தின் போதும், அல்லது தன்னுடைய வியாபார நடவடிக்கைகளில் ஏற்படுகின்ற பொழுதும், அல்லது நம்முடைய குடும்ப நடவடிக்கைகள் ஏற்படுகின்ற சோதனைகளின் போதும், அல்லது இயற்கையான அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் நாம் பொறுமையோடு இருப்போமாக இருந்தால் அந்த பொறுமையோடு இருக்கக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தை கொடுக்கின்றான். அந்த சுவர்க்கம் தான் அவனுக்கு இறுதியான முடிவாக இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லிவிட்டு, சலாமுன் அலைக்கும் பிமா ஸபர்தும் ஃபனிஅம உக்பத்தார், நீங்கள் பொறுமையாக இருந்தீர்கள் தானே, எனவே உங்களுக்கு நல்ல உபன்யாசமாக உங்களுடைய முடிவு நல்ல முடிவாக அமைவதற்கு அல்லாஹு தஆலாவிடத்தில் உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் என்று அவர்கள் அல்லாஹு தஆலாவிடத்தில் அந்த மலக்குமார்கள் அந்த சுவர்க்கவாதிகளுக்கு சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். இதே போன்று கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த பொறுமையாளர் எப்பொழுதுமே தனக்கு ஏற்படக்கூடிய அந்த கஷ்டங்களின் போதும் துயரங்களின் போதும் அந்த ரப்புல் ஆலமீனை பொறுமையோடு அவன் இருக்கின்ற வேளையில் அந்த பொறுமையாளர்களோடு அல்லாஹு தஆலா இருக்கின்றான். சாதாரணமாக அல்லாஹு தஆலா சொல்லவில்லை. சூரத்துல் பக்ராவின் 153ஆம் வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், நிச்சயமாக அல்லாஹு தஆலா யார் ஒருவன் பொறுமையாக இருக்கின்றானோ, இப்படியாக ஏற்படக்கூடிய கஷ்டங்களின் போதும் துயரங்களின் போதும் உடமானங்கள் அழிக்கப்படுகின்றது, உயிர்களுக்கு சேதம் விளைவிக்கப்படுகின்றது, அல்லாஹு தஆலா ஏன் இவ்வாறாக இரக்கம் காட்டாமல் நடத்துகின்றான் என்றெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பொறுமையோடு இருப்போமாக இருந்தால் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த கஷ்டத்தின் விளைவுகளின் பிரதிபலிப்பாக அல்லாஹு தஆலா சொல்கின்றான், அந்த பொறுமையாளர்களோடு அல்லாஹு தஆலா இருக்கின்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, படைத்த ரஹ்மான் ரப்புல் ஆலமீன் பரிபாலித்துக் கொண்டிருக்கின்றவன், நம்முடைய இரகசியமாகவும் பரகசியமாகவும் செய்யக்கூடிய காரியங்களை
அவதானிக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீன் இருக்கின்றான் என்றால் இது சர்வசாதாரணமான வாக்காக இருக்க மாட்டாது. நம்முடைய நடவடிக்கைகளில் நம்முடைய தொழில் செய்கின்ற பொழுது நமக்கென்று ஒரு முதலாளியாக நாம் பார்க்கின்ற அந்த முதலாளி நமக்கு ஏற்படுகின்ற சிரமங்களின் போது அந்த முதலாளி சொல்லுகின்றான், உனக்கு தேவைகள் வருகின்ற பொழுது நான் அந்த தேவைகளை நிறைவேற்றி விடுகிறேன் என்று சொல்லிவிட்டான் என்றால், அல்லது நாம் ஏதாவது ஒரு தொழிற்சங்கத்திலே தொழில் புரிகின்ற பொழுது அதற்கு உரித்தானவன் பொறுப்பானவன் நான் உடைய வேலைகளை எல்லாம் செய்து தருவேன் என்று சொல்லிவிட்டான் என்றால் நம்முடைய உள்ளம் எவ்வளவு சாந்தி அடைகின்றது, அமைதி பெறுகின்றது சகோதரர்களே. ஆனால் எல்லாவற்றையும் படைத்த அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய வாக்கு என்பது அவன் மாறு செய்ய மாட்டான். அவன் வாக்களித்து விட்டான் என்றால் ஒருபோதுமே அதற்கு அடுத்த கட்டமான நடவடிக்கை ஒன்றுமே இருக்க மாட்டாது. அப்படியான ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், நீங்கள் பொறுமையோடு இருப்பீர்களாக இருந்தால் உங்களோடு அல்லாஹ் தஆலா இருக்கின்றான். எனவே அந்த ரப்புல் ஆலமீன் நம்மளோடு இருப்பானாக இருந்தால் நம்முடைய காரியங்கள் அனைத்தையுமே இலகுவாக செய்து கொள்ள முடியும். ஒவ்வொருவரும் தனக்கு பொறுப்பானவர்கள், சொந்தமானவர்கள், நம்மளோடு நம்முடைய கடமைகளை செய்யக்கூடியவர்கள் நாம் பேசுகின்ற பொழுதெல்லாம் எப்படி பேசுகின்றோம் சோதர்களே? அந்த விடயம் அவருக்கு லேசாக முடிந்துவிடும். ஏன்? அவரோடு அவர் இருக்கின்றார், தலைவர் இருக்கின்றார் அல்லது பொறுப்புதார் இருக்கின்றார் என்று நாம் உலக நடவடிக்கைகளில் பேசுகின்றோம். ஆனால் ரப்புல் ஆலமீன் இருக்கின்றானே, இந்த உலகத்தையும் மறு உலகத்திலே நாம் இந்த உலகத்திலே நமக்கு ஏற்படக்கூடிய சகிப்புத்தன்மைகள் கஷ்டங்களின் போது நாம் சகிப்போடு இருப்போமாக இருந்தால், பொறுமையோடு இருப்போமாக இருந்தால் அந்த ரப்புல் ஆலமீன் நம்மளோடு இருக்கின்றான் என்கின்ற விடயத்தை அல்லாஹ் தஆலா முதலாவதாக சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று இந்த கஷ்டங்களின் போதும் துயரங்களின் போதும் யார் ஒருவன் பொறுமையோடு இருக்கின்றானோ அப்படியான மனிதனை அல்லாஹ் தஆலா நேசிக்கின்றான். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது வல்லாஹு யுஹிப்பு ஸாபிரீன், வல்லாஹு யுஹிப்பு ஸாபிரீன், யார் பொறுமையாளனாக இருக்கின்றானோ தனக்கு ஏற்படக்கூடிய அந்த கஷ்டங்களின் போதும் துயரத்தின் போதும் அது அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றான், எனவே தாங்கக்கூடிய சக்தி எனக்கு இருக்கின்றது என்று அடைவளைத்துக் கொள்கின்றானோ, பொறுமையை தன் பக்கம் கொண்டு வருகின்றானோ, அதன் விளைவாக அல்லாஹ் தஆலா அந்த மனிதனை நேசம் வைக்கின்றான். முதலாவதாக அல்லாஹ் தஆலா அவனோடு இருக்கின்றான். அல்லாஹ் தஆலா அவனை நேசம் வைக்கின்றான் என்றால், அல்லாஹ் தஆலா அந்த அடியானை விரும்புகின்றான் என்றால் இது ஒரு பெரிய ஒரு விடயமாக இருக்கும் சகோதரர்களே. நாங்கள் இதனை நம்ப வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மாத்திரம் அல்லாமல் இந்த மனிதர்களுக்கு, இந்த பொறுமையோடு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஸலவாத் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய அருள்களை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எப்படி? உலாயிக அலைஹிம் ஸலவாத்து மின் ரப்பிஹிம் வ ரஹ்மத்தும் மின் வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன். இந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா ரஹ்மத் அருள்களை கொடுக்கின்றான், அதே போன்று ஹிதாயத்தை கொடுக்கின்றான், அதே போன்று அல்லாஹ் தஆலா இந்த மனிதனுக்கு கருணை செய்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். யாருக்கு? இந்த பொறுமையோடு இருக்கக்கூடிய மனிதனுக்கு சுவர்க்கம் கிடைக்கின்றது. அவன் பொறுமையாளனோடு இருக்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா அந்த மனிதனோடு இருக்கின்றான். அல்லாஹ் தஆலா அந்த அடியானை நேசம் வைக்கின்றான் என்பது மாத்திரமல்லாமல் அல்லாஹ்வுடைய அருள் என்பதும் அல்லாஹ்வுடைய கருணை என்பதும் அல்லாஹ்வுடைய அந்த ஹிதாயத் என்கின்ற நேர்வழியான அந்த வழியையும் அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான் என்றால் இது சாதாரணமான விடயமாக இருக்க மாட்டாது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, நாங்கள் பார்க்கின்ற இந்த ஊடகங்களின் ஊடாக பார்க்கின்ற செய்திகள் அல்லது பத்திரிகைகளின் ஊடாக நாங்கள் பார்க்கின்ற அந்த செய்திகளின் போது உண்மையிலே நம்முடைய உள்ளங்கள் கவலைப்படுகின்றது. அல்லது இப்பொழுது நம்முடைய ஏரியாக்களில், நம்முடைய பிரதேசங்களில் பெய்கின்ற இந்த மழையினுடைய பின்னணி எவ்வாறு இருக்கும் என்பதை யாருமே அறிய மாட்டோம். எனவே அந்த வேளைகள் எல்லாம் நாம் பொறுமையோடு இருக்கின்ற பொழுது அல்லாஹ் அவனுடைய நியதியின் பிரகாரம் நடத்துகின்றான் என்ற சிந்தனையை நமக்கு மத்தியில் கொண்டு வருவோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா இவ்வாறான பாக்கியங்களை தருகின்றான் என்று நாங்கள் முதலிலே இந்த பொறுமையை நமக்கு மத்தியில் கொண்டு வர வேண்டும். இரண்டாவது, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் இந்த நிலைப்பாடு, இவ்வாறு நடக்கின்ற அனர்த்தங்கள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடக்கின்றது, அவனுடைய கலா கதரினுடைய அடிப்படையில் நடக்கின்றது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுவல்லாமல் நாம் மனிதர்கள் என்ற அடிப்படையில் நமக்கு மத்தியில் பேசுகின்ற பொழுது நாம் சாதாரணமாக பேசிவிடுகின்றோம். சகோதரர்களே, எவ்வாறு பேசிவிடுகின்றோம்? மழை கடுமையாக பெய்து விட்டதென்றால் அல்லது கடுமையான காற்று அடித்து விட்டதென்றால் நமக்கு மத்தியில் நாம் பேசுகின்ற பேச்சு என்ன? ஏன் இப்படி நடக்க வேண்டும், ஏன் தொடர்ச்சியாக பெய்ய வேண்டும், என்ன இந்த அல்லாஹ் என்ற வார்த்தையெல்லாம் நம்மளை அறியாமலே வந்து விடுகின்றது சகோதரர்களே.
இது ஒரு மூமினுடைய நிலைப்பாடு. இப்படி இருக்கக்கூடாது. மூமினை பொறுத்தவரையில் அவன் இந்த நிலைப்பாடு எல்லாம் அல்லாஹ்வுடைய கலா கதரினுடைய அடிப்படையில், அல்லாஹ்வுடைய நியதியின் பேரில் இந்த நிகழ்வு நடக்கின்றது என்பதை ஒரு மூமினை பொறுத்தவரை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த கலா கதரை ஈமான் கொள்வது என்பது ஈமானுடைய அடிப்படையான விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அடிப்படையாக ஈமான் கொள்ளக்கூடிய காரியங்களில் உள்ள விடயம்தான் அல்லாஹ்வுடைய நியதியின் பிரகாரம், அல்லாஹ்வுடைய இந்த கலாவின் பேரில் இது நடக்கின்றது என்று ஏற்றுக்கொள்வது ஒவ்வொரு மூமினுடைய அடிப்படையான கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது விடயம், இந்த நிகழ்வுகள் இப்படியான அனர்த்தங்கள் நடக்கின்ற பொழுது, இவ்வாறான இயற்கையான அழிவுகள் ஏற்படுகின்ற பொழுது, இவ்வாறாக நம்முடைய சொத்து செல்வங்கள் அழிக்கப்படுகின்ற பொழுது நாம் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா சகோதரர்களே? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் முதலாவதாக சொல்லிக்கொள்ள வேண்டும். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை நமக்கு மத்தியில் நாம் சொல்லிக்கொள்ள வேண்டும். இதுதான் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லக்கூடிய பாடமாக இருந்து கொண்டிருக்கின்றது. மனிதர்களுக்கு இப்படியான சோதனைகள், இப்படியான கஷ்டங்கள், இப்படியான பஞ்சங்கள், இப்படியான விபரீதங்கள் ஏற்படுகின்ற பொழுது ஒரு மூமினை பொறுத்தவரையில் அந்த மூமின் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், நாங்கள் அவன்பாலே மீளரிக்கின்றோம், அவன்பாலே நாங்கள் மீண்டு செல்லக்கூடியவர்கள் என்ற செய்தியை அவன் சொல்லக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அந்த கஷ்டத்தின் போது பொறுமையோடு இருக்கின்றார்களே, அப்படியான மனிதர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று தெரியுமா? அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த கஷ்டத்தின் விபரீதம், அவர்களுக்கு அந்த ஏற்பட்ட அந்த துயரத்தின் விபரீதமாக அவர்கள் சொல்லுவார்கள், எல்லாவற்றுக்கும் அல்லாஹு தஆலா தான் அவனுக்குரியவர்கள் தான், நாங்கள் அவன்பால்தான் நாங்கள் மீளரிக்கின்றோம் என்ற செய்தி அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்கராவின் 156ஆம் வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதே போன்றுதான் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய கணவன் மரணித்த வேளையில் கடுமையாக கஷ்டப்படுகின்றார்கள். தன்னுடைய கணவன் என்பவர் மிகவும் இரக்கத்துக்கு மத்தியில் பாசமாகவும் அன்பாகவும் அவர் இருந்தவர். கணவன் மனைவி என்கின்ற பிரிவு இருக்கின்றதே, அது ஒருபோதும் ஒரு மனிதன் இயல்பாக நல்ல அந்த அமைப்பில் அவர்கள் கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள உடன்படிக்கை நல்ல முறையில் இருக்குமாக இருந்தால், பரஸ்பர உறவுகளாக அவர்கள் இருப்பார்களாக இருந்தால், ஒருபோதுமே கணவனுடைய பிரிவை ஒரு மனைவி ஏற்றுக்கொள்ள மாட்டாள். அதே போன்று ஒரு மனைவி ஏற்றுக்கொள்ள மறுப்பது போன்று கணவனும் தன்னுடைய மனைவியினுடைய பிரிவை ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். எப்பொழுது கணவன் மனைவி என்பது ஒரு பரஸ்பர உறவாக, ஒரு நல்ல புரிந்துணர்வாக அவர்களுக்கு மத்தியில் இருக்கின்ற பொழுது ஒரு காலமும் இந்த பிரிவுகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனா உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கடுமையாக கவலைப்படுகின்றார்கள். அபு சல்மா அவர்கள் மரணித்த வேளையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவர் கவலைப்படுகின்ற அந்த நிலைவரம் சொல்லப்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியாக கஷ்டங்கள் படுகின்ற பொழுது, சோதனைகள் வருகின்ற பொழுது, உயிர் சேதங்கள் வருகின்ற பொழுது என்ன விடயத்தை கையாள வேண்டும் என்று அல்லாஹு தஆலா கட்டளை பிறப்பிக்கின்றான். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்கின்ற வார்த்தையை சொல்வதோடு அல்லாஹும்ம ஆஜிர்னி ஃபீ முஸீபதி வ அக்லிஃப் லீ கைரன் மின்ஹா என்கின்ற வார்த்தையை சொல்லுங்கள் என்று கற்றுக் கொடுக்கின்றார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லுகின்றார்கள். யா அல்லாஹ், எனக்கு இந்த ஏற்பட்ட இந்த சோதனையை நீ அதை மாற்றி அதைவிட ஒரு சிறந்ததாக உண்டை நீ ஆக்கிவிடு, இந்த சோதனையை மாற்றி அதைவிட சிறந்த ஒரு காரியத்தை எனக்காக வேண்டி ஆக்கி தந்துவிடு என்ற பிரார்த்தனையை சொன்னபோது ஒரு குறிப்பிட்ட காலத்தின் பின்னால் அந்த உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடித்துக் கொள்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதுதான் இஸ்லாம் தருகின்ற படிப்பினையும் இதன் பிரதிபகாரமுமாக இருந்து கொண்டிருக்கின்றது. என்ன, எல்லா விடயமும் அல்லாஹு தஆலா தான் தந்திருக்கின்றான். இந்த நிகழ்வு என்பது அல்லாஹ்வுடைய நியதியின் பேரிலே நடக்கின்றது என்று நாம் சொல்லிவிட்டோம் என்றால், அடுத்த கட்டமாக நமக்கு என்னென்ன கஷ்டங்கள் ஏற்படுவதாக இருந்தாலும் சரி, நம்முடைய தொழில் நடவடிக்கைகளாக இருக்கலாம், நம்முடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளாக இருக்கலாம், நம்முடைய சமூகத்தின் மத்தியிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், என்ன பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுதும் நம்முடைய வார்த்தைகள் என்ன இருக்கின்றன தெரியுமா சகோதரர்களே? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம ஆஜிர்னி ஃபீ முஸீபதி வ அக்லிஃப் லீ கைரன் மின்ஹா. இன்னும் சில அறிவிப்பில்
அல்லாஹும்ம ஆஜிர்னி என்று சொல்லக்கூடிய வார்த்தையும் வருகின்றது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் இந்த பிரார்த்தனையை செய்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா நம்முடைய காரியங்கள் எல்லாம் நல்ல முறையிலே ஆக்கி தருகின்றான் என்கின்ற விடயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த உலகம் என்பது, இந்த உலக வாழ்க்கை என்பது அழியக்கூடியது, இது நிரந்தரமானது அல்ல என்கின்ற நிலைப்பாடும் நம்முடைய உள்ளத்துக்கு மத்தியில் வர வேண்டும். இவ்வாறான அனர்த்தங்களின் போது, இவ்வாறான வெள்ளப்பெருக்கங்களின் போது, அல்லது கடுமையான காற்று வீசுகின்ற பொழுது நமக்கு ஏற்படுகின்ற அந்த சோதனைகளின் போது நாம் என்ன நிலைப்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்றால், இந்த உலக வாழ்க்கை என்பது, இந்த உலக நடவடிக்கைகள் என்பது இது ஒரு வெறும் ஒரு பரீட்சை களமாகவும் அழியக்கூடியதும் நிரந்தரமற்றதும் என்ற சிந்தனை நமக்கு மத்தியில் நாம் கொண்டு வருவோமாக இருந்தால், நாம் எவ்வளவுதான் சேர்த்த சொத்துக்களாக இருக்கலாம், நாம் எவ்வளவுதான் பொருளாதாரத்துக்கு குறித்தானவர்களாக இருக்கலாம், நாம் எவ்வளவுதான் உடமானங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கலாம், அந்த வேளையில் நமக்கு வரக்கூடிய சிந்தனை எல்லாவற்றும் அழியக்கூடியது, நாம் சம்பாதித்தது அல்ல, எல்லாவற்றையும் தந்தவன் அந்த ரப்புல் ஆலமீன். இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சோதனை களம். இதைவிட எவ்வளவு சோதனையை நமக்கு முன்னால் உள்ள சஹாபாக்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவர்கள் எல்லாம் பட்டிருக்கின்ற துயரங்களை விட நாம் என்ன துயரம் பட்டிருக்கின்றோம் என்ற சிந்தனை நமக்கு மத்தியில் நாம் கொண்டு வருவோமாக இருந்தால், நிச்சயமாக நமக்கு இந்த அழிவென்பதும் இவ்வாறாக ஏற்படக்கூடிய சோதனைகள் என்பதும் ஒரு துன்பமாகவே நாம் மதிப்போம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அடுத்த கட்டமாக நாம் இந்த உலகம் அழியக்கூடியது, இந்த உலகம் சோதனை களமாகவே அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கின்றான் என்று சொல்லுவது மாத்திரமல்லாமல், இந்த பொருட்கள், இந்த உடமானங்கள், இந்த சொத்துக்கள், இந்த உயிர்கள் எதுவாக இருந்தாலும் அந்த ரப்புல் ஆலமீனுக்குரியது என்று நாம் சொல்ல வேண்டும். அதைத்தான் நாம் ஆயத்துல் குர்ஸி என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்திலே நாம் சொல்லக்கூடிய விடயம், அந்த வசனத்திலே நாம் சொல்லக்கூடிய விடயம்தான் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். வானத்தில் உள்ளதும் பூமியில் உள்ள அனைத்துமே அந்த ரப்புல் ஆலமீனுக்குரியது. நாம் எவ்வளவுதான் தேடி எடுத்த சொத்துக்களாக இருக்கலாம், நாம் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டெடுத்த பொருளாதாரங்களாக இருக்கலாம், நம்முடையதல்ல. அனைத்தும் வானத்தில் உள்ளதும் பூமியில் உள்ள அனைத்தும் அந்த ரப்புல் ஆலமீனுக்குரியது என்று நாம் ஒவ்வொருவரும் தொழுகைக்கு பின்னால் ஓதுகின்றோம். ஒவ்வொரு ஐங்கால தொழுகைக்கு பின்னால் ஓதக்கூடிய அந்த ஆயத்துல் குர்ஸிலே நாம் ஓதுகின்றோம் சோதரர்கள். லஹு அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅഖுதுஹு சினத்துன் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். வானத்தில் உள்ளதும் பூமியில் உள்ளதும் அனைத்தும் அந்த ரப்புல் ஆலமீனுக்குரியது என்று சொல்லுகின்றோமே, இந்த நிலைப்பாடு நமக்கு வர வேண்டும். நமக்கு கிடைத்த ஒரு குழந்தை அல்லாஹு தஆலா தந்த ஒரு குறிப்பிட்ட நாளைக்குள் அதனை மரணிக்க செய்து விட்டான் என்றால், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அது அல்லாஹ்வுக்குரியது, அவன்பால் அதை எடுத்து விட்டான் என்ற சிந்தனை நமக்கு மத்தியிலே வர வேண்டும். நமக்கு தரப்பட்ட குழந்தைகள் நமக்கு தாங்கிக் கொள்ள முடியாத சோதனையாக இருக்கின்றது என்றால், நம்முடைய குழந்தைகள் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் இல்லாமல் அது கஷ்டமான ஒரு நிலைப்பாடாக இருக்குமாக இருந்தால், அந்த வேளையில் எல்லாம் நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அது எல்லாம் அல்லாஹ்வுக்குரியது, அவன்பால் செல்லக்கூடியது. நாம் கஷ்டம் வந்து விட்டது என்றால் நாம் பொறுமையோடு இருந்து கொள்ள வேண்டும். அந்த வேளையில் எல்லாம் அல்லாஹ்வுக்குத்தான் உரியது என்ற நிலைப்பாடில் நாம் வாழ வேண்டும் சோதர்களே. அப்படி வாழ்வோம் என்றால் நாம் இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள் அனைத்தும் போது நாம் சகித்துக் கொள்ளக்கூடிய தன்மை, அந்த உணர்வு, அந்த சிந்தனை நமக்கு மத்தியில் வரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அடுத்த விடயமாக, நாம் இவ்வாறான சோதனைகள் வருகின்ற பொழுது, இவ்வாறான கஷ்டங்கள் வருகின்ற பொழுது எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா தான் ஏற்படுத்துகின்றான், அல்லாஹ்வுக்குத்தான் சொந்தமானது என்று நாம் சொல்லுவதோடு நிறுத்திக் கொள்ளாமல், நாம் நல்ல அமல்கள் செய்து அல்லாஹ்விடத்திலே உதவி தேட வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹு தஆலா அதனையும் அல் குர்ஆனிலே பதிவு செய்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது, வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, நீங்கள் பொறுமையோடும் தொழுகையோடும் அல்லாஹ்விடத்திலே உதவியை தேடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே நாம் நல்ல அமல்களை செய்ய வேண்டும். அதிகமான அமல்களை செய்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா இவ்வாறான கஷ்டங்களின் சோதனைகளின் போது நமக்கு பொறுமையை தருவான், நல்ல ஒரு சிந்தனையை தருவான், அல்லாஹ் நமக்கு வெற்றியாக மாற்றி தருவான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நமக்கு முந்தியுள்ள சமுதாயத்தினுடைய நிலைப்பாடை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நம்ம எல்லோருக்குமே தெரிந்த செய்திதான். 3 நபர்கள், 3 வாலிபர்கள், அவர்கள் சென்று கொண்டிருக்கின்ற வேளையில் கடுமையான மழையின் காரணமாக அவர்கள் ஒரு குகைக்குள்ளே பூந்து விடுகின்றார்கள். அப்பொழுது அந்த குகையை பெரும் பாறங்கள் வந்து மறைத்த செய்தி எல்லோருக்குமே தெரியும்.
அப்பொழுது 3 பேரும் பேசிக் கொள்கின்றார்கள். இந்த பாரங்களை எப்படி நாம் நகர்த்துவது என்று கடுமையாக யோசிக்கின்றார்கள், சிந்திக்கின்றார்கள். அப்பொழுது ஒரு சகோதரருக்கு சிந்தனை வருகின்றது, நாம் செய்த அமல்களில் நல்லவற்றை சொல்லி காட்டி அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்போம், பிரார்த்திப்போம், அப்பொழுது அல்லாஹு தஆலா நமக்கு விடுதலை தருவான் என்ற சிந்தனையை ஒரு சகோதரன் சொல்லுகின்றான். அப்படியாக 3 பேரும் 3 நல்லமல்களை சொல்லி காட்டுகின்றார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே செய்து காட்டிய அந்த நல்லமல்களை சொல்லி காட்டுகின்றார்கள். சொல்லி காட்டியதன் பின்னால் ஒவ்வொருவரும் செல்லக்கூடிய பொழுது அந்த கல்லு சற்று சற்றாக நகர்ந்து முற்றாக அந்த கல் நகர்ந்து விடுகின்றது. 3 பேரும் அவர்கள் விடுதலை பெற்று செல்கின்றார்கள் என்ற செய்தியை ஆதாரபூர்வமான ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உண்மையிலே அந்த 3 பேர்களுடைய நிலைப்பாடும், ஒரு மனிதர் சொல்லுகின்றார், என்னுடைய தாய் தந்தையர்கள் மிகவும் வயோதிபத்தை அடைந்திருக்கின்றார்கள், அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வேளையில் நான் என்னுடைய தாய் தந்தையருக்காக வேண்டி கொண்டு வந்த அந்த பால் இருக்கின்றதே, குடிப்பதற்காக வேண்டி கொண்டு வந்த பால், என்னுடைய குழந்தைகள் பசியின் மூலமாக பதறுகின்றார்கள், கடுமையாக அழுகின்றார்கள். என்னுடைய குழந்தைகளுக்கு நான் கொடுக்காமல் பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும், பெற்றோருக்கு நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் அந்த பாலை நானுடைய பெற்றோருக்காக வேண்டி அவர்கள் முழிக்கின்ற வரைக்கும் அவர்களை காத்துக்கொண்டு நான் கொடுத்தேன். யா அல்லாஹ், இது யாருக்காக வேண்டி செய்தது? உன்னுடைய ஏவல். நீ சொல்லுகின்றாய், வகவா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா வபில் வாலிதைனி இஹ்சானா என்று சொல்லுகின்றாய். எனவே உனக்கு அடுத்தபடியாக நல்ல முறையில் நடக்க வேண்டிய விடயம் என்றால் பெற்றோருக்கு நல்ல உபகாரம் செய்ய வேண்டும் என்று நீ பரிந்துரை செல்லிருக்கின்றாய். எனவே அல்லாஹு தஆலா உனக்காக வேண்டித்தான் இந்த காரியத்தை செய்தேன் என்று அவர் சொன்ன பொழுது இப்படியாக அந்த பாரங்கள் நகர்கின்றது என்ற செய்தியை நாம் எல்லோரும் மறந்திருக்கின்றோம். இப்படியாக ஒவ்வொருவரும் தான் செய்த ஒரு விபச்சாரம் செய்கின்றதற்கு வாய்ப்பு கிடைத்தும் நான் விபச்சாரம் செய்யாமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி விட்டிருந்தேன் என்ற செய்தியை சொல்லுகின்றார். இப்படியாக அந்த காரியங்களை சொல்லுகின்ற பொழுது அல்லாஹு தஆலா அவர்களுக்கு விடுதலையை கொடுத்தான் என்ற செய்தியை நாம் எல்லோரும் மறந்திருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஏன் இந்த விடயத்தை நாம் சொல்லுகின்றோம் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முந்தியுள்ள சமுதாயத்திலே நடந்த இந்த செய்தியை சஹாபாக்களுக்கு மத்தியிலும் சொல்லியிருக்கின்றார்கள், பதிவு செய்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், அவர்கள் ஆர்வமாக அமல்களை செய்ய வேண்டும், இபாதத்துகளை செய்ய வேண்டும். வெறுமினே கடுமையான மழை பொழிகின்ற பொழுது அல்லாஹ்வுக்கு ஏசுவதும் அல்லது காலத்துக்கு திட்டுவதும் அல்லது என்ன விடயமான மோசமான ஒரு நிகழ்வு என்பதையும் சொல்லக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. மாற்றமாக இந்த சோதனைகளிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இபாதத்துகளை செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்லுகின்றானே, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வெறுமினே இடி முழக்கத்தின் போது காதுகளுக்குள் விரல்களை வைத்துக் கொண்டு ஓடுவதன் மூலமாகவோ அல்லது பயந்து கொண்டு ஒதுங்குவதன் மூலமாகவோ அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு வரமாட்டாது. மாற்றமாக அந்த ரப்புல் ஆலமீனிடத்தில் நெருக்கத்தை உண்டு பண்ணுகின்ற பொழுது, அந்த ரப்புல் ஆலமீனிடத்தில் அதிகமான தொடர்புகள் உண்டு பண்ணப்படுகின்ற பொழுது நிச்சயமாக அந்த ரப்புல் ஆலமீன் நமக்கு உதவி செய்வான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அவனுக்கு ஏற்ற அமைப்பில் நாம் முடியுமான அளவுக்கு அல்லாஹு தஆலா என்ன விடயங்களை எல்லாம் செய்யும்படி நல்ல அமல்கள் என்று அடையாளப்படுத்தியிருக்கின்றானோ அப்படியான காரியங்களை நாம் அல்லாஹ்விடத்திலே செய்து நாம் ஈடேற்றம் பெற்ற நல்ல மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்பாலிப்பானாக. ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபியஹும் பி இஹ்சான் இலா யௌமித்தீன். அம்மா பாத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படியாக நாம் நம்மளுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய இந்த கஷ்டங்களின் போதும் துயரங்களின் போதும் நமக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களின் போதும் நாம் அல்லாஹ்வை பொறுமையோடு இருப்பது மாத்திரமல்லாமல் நமக்கு மத்தியில் நாம் இந்த நிலைப்பாடு வருகின்ற பொழுது அமல்களை கொண்டு அல்லாஹ்விடத்தில் நாம் உதவி தேட வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நம்முடைய தேவைகளை கேட்கின்ற பொழுது நம்முடைய துயரங்களை நீக்குவதற்கு அல்லாஹு தஆலா காத்துக் கொண்டிருக்கின்றான் என்ற செய்திகளோடு இந்த துயரங்கள் வருகின்ற பொழுதும் சோதனைகள் வருகின்ற பொழுதும் நாம் நமக்கு மத்தியிலே இறையச்சத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த தக்வா இருக்கின்றதே, இந்த இறையச்சம் என்பது ஒரு மனிதனுக்கு மத்தியில் இருக்குமாக இருந்தால் என்ன காரியத்தையும் என்ன விடயத்தை செய்கின்ற பொழுதும் அந்த மனிதனுக்கு இந்த தக்வா என்கின்ற காரியம் அவனை தவிர்த்து கொள்வதற்கு ஒரு பெரிய ஒரு விகாயா கேடயமாக அது அமைந்து விடுகின்றது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது இந்த தக்வாதாரிகளுக்குத்தான் வெற்றி இருக்கின்றது,
அவர்களுக்குத்தான் இறுதியான முடிவு சுவர்க்கம் என்பது இருக்கின்றது, அவர்களுக்குத்தான் சுவர்க்கத்தை நான் தயார் பண்ணி வைத்திருக்கின்றேன் என்றெல்லாம் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே அதிகபட்சம் நாங்கள் அதிகமான இபாதத்துகளை வணக்கங்களை செய்வதனூடாக இந்த ரப்புல் ஆலமீனிடத்திலே நெருங்கின்ற பொழுது இந்த தக்வா என்கின்ற இறையச்சம் நமக்கு மத்தியிலே வருகின்றது. இந்த இறையச்சத்தின் ஊடாக அல்லாஹு தஆலா நிறைய விடயங்களை நமக்கு இலகுவாக ஆக்கி தருகின்றான். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப். அல்லாஹு தஆலாவை நாம் தக்வா கொள்கின்ற அமைப்பில் நாம் இறையச்சம் கொள்வோமாக இருந்தால், இந்த தக்வாவை நமக்கு வந்துவிடுமாக இருந்தால், இந்த அல்லாஹ்வை பயப்படுகின்ற அந்த தன்மை நமக்கு வருமாக இருந்தால், நம்மளுக்கு அல்லாஹு தஆலா நினையாத புறத்திலே நிறைய ரிஸ்க்குகளை வழங்குகின்றான். அதே போன்று அல்லாஹு தஆலா வயஜஅல் லஹு மக்ரஜா என்று சொல்வது போன்று அவனுடைய அமல்களை அவனுடைய காரியங்களை அல்லாஹு தஆலா இலகுவாக ஆக்கி கொடுக்கின்றான். அவனுடைய காரியங்கள் இந்த உலக காரியமாக இருக்கலாம், மறுமைக்குரிய காரியங்களாக இருக்கலாம், எல்லா காரியங்களையும் அல்லாஹு தஆலா இந்த பொறுமையோடு இருக்கின்ற பொழுது, இந்த சோதனைகள் வருகின்ற பொழுது நாம் தயங்காமல் அல்லாஹ்விடத்திலே ஒரு சிந்தனையோடு நாம் இருக்கின்ற பொழுது நமக்கு அல்லாஹு தஆலாவை பயப்படுகின்ற அந்த சிந்தனை நமக்கு வருகின்றதே, அதனூடாக எல்லா காரியமும் இலகுவாக அமைகின்றது என்பதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த விடயம், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த வேளையில் இந்த நிகழ்வுகள் எல்லாம் ஏற்படுகின்ற பொழுது நாம் நல்ல சிந்தனையோடு இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா நிச்சயமாக இப்படியாக ஏற்பட்ட அந்த சோதனையை அதற்கு ஒரு விடுவிப்பொண்டு தருவான் என்பதுகின்ற விடயத்தில் நாம் உறுதியாக இருந்து கொள்ள வேண்டும். என்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி, என்ன துயரங்கள் வந்தாலும் சரி, அல்லாஹு தஆலா ஒரு விடுதலை ஒன்று தருவான், ஒரு விடுவிப்பொண்டு இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் திடனகாத்திரமாக நாங்கள் இருந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் ஒரு மனித சமுதாயத்துக்கு அல்லாஹு தஆலா இப்படியான சோதனைகள், இப்படியான கஷ்டங்கள் என்பது தொடர்ச்சியாக கொடுப்பதல்ல, மாற்றமாக மனிதனுடைய நிலைப்பாடை பற்றி அல்லாஹு தஆலா பரீட்சித்து பார்ப்பதற்காக வேண்டி, அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கின்றது என்பதை சோதித்து பார்ப்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தஆலா கொடுக்கின்றான் என்பதை நாம் முந்தியுள்ள சமுதாயத்துக்கு மத்தியில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முந்தியுள்ள சமுதாயத்துக்கு மத்தியில் ஏற்பட்ட சோதனைகள், கஷ்டங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பதிவு செய்திருக்கின்றான். எனவே அந்த வரலாறுகளை நாம் பார்க்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா குறிப்பிட்ட காலம்தான் ஒவ்வொன்றுவற்றையும் கொடுத்தான். கொடுத்ததன் பின்னால் மனிதர்கள் எப்படி வாழ்கின்றார்கள், எந்த அமைப்பிலே அவர்கள் செய்கின்றார்கள், அவருடைய சிந்தனை போக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தஆலா இப்படியாக ஏற்படுத்துகின்றான் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்லுகின்றானே, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, நிச்சயமாக கஷ்டத்துக்கு பின்னால் தான் இலகு இருக்கின்றது என்பது அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். எனவே கஷ்டம் வருகின்ற பொழுது, துயரங்கள் வருகின்ற பொழுது நாம் பொறுமையோடு இருப்போமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா நமக்கு வெற்றி தருவான், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்ற நிலைப்பாடிலே நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இறுதியாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த வேளையில் இப்படியான அனர்த்தங்களின் போது நாங்கள் வெறுமனே ஊரிலே நடக்கக்கூடிய நிலைப்பாடுகளை பார்த்து பொழுதுபோக்குக்காக வேண்டி அல்லது முஸ்பாத்திக்காக வேண்டி நாங்கள் சுற்றித் திரிவின்று காட்சிகளை, வெள்ளங்களை பார்க்க வேண்டும் என்று நாம் தெரியாமல், மாற்றமாக அதிகமாக நாங்கள் இஸ்திக்பார்கள் செய்ய வேண்டும், அதிகமாக நாங்கள் பாவமுயற்சி பெற வேண்டும், அதிகமாக நாம் தௌபா செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மரணம் என்பது இன்றைய நிலைப்பாடு எப்படி நிகழ்கின்றது என்பது யாருக்குமே தெரிய முடியாது. நிகழ்வுகள் அப்படித்தான் நடக்கின்றது. இரவிலே அழகான முறையை சாப்பிட்டு விட்டு தூங்கினவர் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுவதற்காக வேண்டி எழ முடியாமல் இருக்கின்றார். பார்த்தால் மரணம். தன்னுடைய தேவையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி வீட்டை விட்டு வெளியேறின சகோதரர் விபத்திலே மரணிக்கப்படுகின்றார். இப்படியான காட்சிகள், இப்படியான செய்திகள் நாம் எல்லோருமே கண்ணூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம், கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். எனவே நாம் கேட்டுவிட்டு நம்முடைய உள்ளம் அப்படியாக இருந்துவிட்டு மரணிக்க கூடாது சகோதரர்களே. எனவே மீண்டும் ஒரு தடவை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்துகின்றோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு 1437ஆம் ஆண்டில் காலடி வைத்திருக்கின்றான் என்றால் நம்ம எல்லோரையும் அல்லாஹு தஆலா விரும்புகின்றான், நேசம் கொள்கின்றான். எதற்காக வேண்டி என்றால் நாம் எல்லோரும் பாவிகளாக வாழ்ந்து மரணிப்பதற்காக வேண்டி அல்ல. நாம் செய்த தவறுகளை, நாம் செய்த பிழைகளை, நாம் செய்த அனாச்சாரங்கள், அட்டூழியங்கள் எதுவாக இருந்தாலும்
அனைத்தையுமே உணர்ந்து அந்த ரப்புல் ஆலமீனிடத்திலே தௌபா செய்கின்ற பொழுது, பாவமுற்சி பெறுகின்ற பொழுது அந்த ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றான். இவ்வாறான சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்ற பொழுது நாம் பொறுமையோடு இருந்து அல்லாஹ்விடத்திலே அதிகபட்சம் இஸ்திக்பார்கள் கேட்கக்கூடிய நல்ல மக்களாக வாழ்வோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா நமக்கு அவன் வானத்தில் இருந்தும் பூமியில் இருந்தும் பல வகையான சிறப்புகளை, பல வகையான பரக்கத்துகளை அல்லாஹு தஆலா தருவதாக வாக்களிக்கின்றான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இவ்வாறான அனர்த்தங்கள் வருகின்ற பொழுது அல்லது ஊடகங்கள் மூலமாக நாம் பார்க்கின்ற படிக்கின்ற அந்த செய்திகளின் மூலமாக நம்முடைய உள்ளத்தை நாம் தளர வைக்காமல், நாம் நாளை மறுமைக்காக வேண்டி இந்த உலகம் என்பது அழியக்கூடியது, இந்த உலகம் என்பது நிரந்தரமற்றது என்ற சிந்தனை நமக்குள் நாம் கொண்டு வருவோமாக இருந்தால் நாம் நம்முடைய வாழ்க்கையை ஒரு நல்ல வாழ்க்கையாக அமைத்து இந்த உலகத்திலும் மறுலோகத்திலும் வெற்றி பெற்றவர்களாக வாழலாம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அப்படியான நல்ல வாழ்க்கையை அல்லாஹு தஆலா நாம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. அகௌலி ஹாதா வஸ்தக்ஃபிரு இன்னஹு வல் கஃபூர் ரஹீம்.